நம்ம ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் 2 நாட்களுக்கு முதல் இந்த பிக் பாஸ் போட்டியாளர்களை பற்றி ஒரு வீடியோன்னு போட்டாரு. ஸோ அப்போ அதில் கனி அவர்களை பற்றி நிறைய நல்ல விடயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒண்டர்ஃபுல் பர்சன், ஸ்வீட் சோல் அப்படின்ற மாதிரி. ரவி சார் மட்டுமில்ல, அவங்க கூட பழகுன பல பேர் சொல்லியிருப்பாங்க சீஸ் அ டவுன் டு எர்த் பர்சன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சகோதரி, ஒரு தாய் அப்படின்னு அந்த இரத்த பந்தம் இல்லாதவர்கள் கூட ஒரு பழகிற ஒரு நபர் தான் கனி அவர்கள். நிறைய அறிவு சார்ந்த விடயங்கள் அவங்க கூட பேசினா நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க, நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட செலவு பண்ற நேரத்தில் நிறைய அறிவுகள் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நேத்து, அதாவது நைட் பிக் பாஸ் லைவ்ல நந்தினி அவர்கள், விஜயா நந்தினி அவர்கள், அவங்களுக்கு ஒரு விடயம் ஒன்று நடந்துச்சு. அது யாராலையுமே, பிக் பாஸ் போட்டியாளர்கள் யாராலையுமே, அந்த வீட்டுக்குள்ள இருந்த யாராலையுமே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. அப்ப கனி அவர்கள் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி உலக மக்கள் அந்த ஷோவை பார்க்குற, லைவை பார்த்த, எபிசோட்ல இன்னும் அந்த விடயம் வரல. ஸோ அப்போ உலக மக்கள் கனி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அது என்ன விடயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இருந்தால் சொல்லுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் நந்தினி அவர்கள். ஸோ இப்போ நந்தினி அவர்கள் ஒரு பக்கம் நந்தினி அவர்களை டீஸ் பண்ணிட்டாங்க சபரி அவர்கள், அப்புறம் அங்கே இருந்தவங்க அப்படி அந்த ஒரு இதொன்னு ஒரு ஃபன்னா பண்ணைக்குள்ள அது அவங்களுக்கு சிரிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவங்க அழுகுறாங்க, அது ஹேட் ஆச்சு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் இல்ல அவங்களுக்கு வேற பிரச்சனை, அதான் வீட்டை போகணும் அப்படின்னு சொல்றேன்னு சில பேர் சொல்றாங்க. பட் வாட் எவர், இப்போ அவங்களுக்கு ஒரு டீஸ் பண்றது, டொரல் பண்றது, அது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு சிரிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னது பிடிக்கல, அதனால அப்படி ஹேட் ஆகி அழுறாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்னா அது அவங்க மேலதான் பிள்ளை. பிகாஸ் பிக் பாஸுக்குள்ள வர முதல் எல்லா விதமான அக்ரிமெண்ட்டும் போட்டுட்டு தான் வருவாங்க. அப்போ பிக் பாஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. ஈவன் வேற லாங்குவேஜ் பார்க்காட்டியும் தமிழ்ல 8 சீசன் முடிஞ்சிருக்கு. அப்போ அதுல இதை விட உண்மையா சண்டை பிடிக்கக்குள்ள ஏன் இந்த சீசன்லயே நம்ம திவாகர் அவர்களை எவ்வளவு தூரம் மன உளைச்சலுக்குள்ள உள்ளாக்குறாங்க. இந்த கமருதீன், விஜய், அப்புறம் கெமி, இந்த பிரவீன், ஸோ இந்த நபர்கள் எவ்வளவு தூரம் அபியூஸ் பண்றாங்க. ஆனா அந்த மனுஷன் தாக்கு பிடிக்கிறார்ல, ஏன்னா அதுதான் கேமு. ஆனா திவாகர் அவர்களை பர்சனலா அட்டாக் பண்றானுங்க கேமை தாண்டி. அப்ப இங்க ஒரு ஃபன்னுக்கு அவங்க ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணி, அப்ப இவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு சிரிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. சரி, நீ சொன்னா என்ன அது உண்மையா அப்படின்னு போட்டு போக வேண்டியதானே, அவங்களுக்கு இவ்வளவு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அப்ப அவங்க அலைக்குள்ள சபரி அவர்களுடைய போய் என்ன அப்படின்னு கேட்க ரொம்ப கோபமா போவலிய அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சபரி அவர்கள் தேய்ச்சி போயிட்டாங்க. உடனே அவரை யாரை சொல்றேன்னு தெரியல. அப்ப உடனே அங்கதான் அவருக்கு கனி அவர்கள் கடவுளா தெரிஞ்சாங்க. கனி அவர்கள்ட்ட போய் சொன்னாங்க. ஏன்னா கனி அவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும். பழகுனா ஒரு சகோதரி எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்க கனி அவர்கள். ஸோ சபரி அவர்களுக்கு கனி அவர்களை பற்றி தெரியும். ஸோ அவங்க கிட்ட போய் சொல்ல அவங்க உடனே சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளவு கேர் பண்ணிக்கிட்டாங்க மக்களை. சத்தியமா அவ்வளவு கேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பல பேர் கனி அவர்களை பற்றி சொன்னதை நான் லைவ்ல பார்த்தேன். அவரு சொந்த சகோதரி அழுதா, சொந்த சகோதரிக்கு அங்க ஒரு நிலைமை அப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஒரு தோல் கொடுப்பாங்களோ அப்படி கொடுத்தார் கனி அவர்கள். அவங்க சொன்ன வார்த்தைகளா இருக்கட்டும், அதை ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், அவங்களுடைய பொறுமையா இருக்கட்டும். அவங்களுக்கு 12 வயசுல ஒரு மகள், 12th படிக்கிற ஒரு மகள் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ அப்ப ஒரு தாய் அந்த இடத்துல இருந்தா எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஹேட்ஸ் ஆஃப் கனி மேம், சரிங்களா? கனி திரு அவர்கள் வெறித்தனம். பிக் பாஸ் என்றது வெறும் டாஸ்க் வின் பண்றவங்க இல்ல வாயால சண்டை பிடிக்கிறவங்க அவங்க தான் டைட்டில் வின் பண்ற நபர்கள் இல்ல. ஃபர்ஸ்ட் குணம் முக்கியம், பழக்க வழக்கம் முக்கியம், அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் செய்யறது முக்கியம். இதை தாண்டித்தான் இதுக்கப்புறம் தான் அந்த டாஸ்கோ இல்ல கத்தி சண்டை பிடிக்கிறதோ, சரிங்களா? தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல இது வரைக்கும் ஒரு மதரா இருக்கிறவங்க டைட்டில் வின் பண்ணல, பிள்ளைகளுக்கு அம்மாவா இருக்கிறவங்க டைட்டில் வின் பண்ணல. அந்த விடயத்தை மாற்றக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் எல்லாம் கனி அவர்கள். பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி நடக்குது அப்படின்னு, சரிங்களா? ஸோ கனி அவர்கள் பண்ண விடயம் ஒண்டர்ஃபுல்லா இருந்தது, ஒரு அழகான ஒரு விடயம். அதை கனி அவர்கள் ஹேண்டில் பண்ண விதம் செம. இதனாலதான்
பிக் பாஸ் டீம் வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்ட போடுது. ஏன்னா புதுமுகங்கள் தெரியாத நபர்கள் வரைக்குள்ள அங்க அவங்களுக்கு பிக் பாஸ் வந்து உடனே வந்து கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. அங்க உடனே ஒரு நபர் தேவையில்லை, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புள் தேவை. அது விஜய் டிவி ஆர்டிஸ்டால மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு சீசன்லயுமே சீசன் 5ல பிரியங்கா மேம் அவர்கள், ஈவன் தாமரை அவர்கள் அவங்களை வெறுத்தாலும் பிரியங்கா மேம் அவர்கள் தாமரைக்கு பக்கா பேக் போனா இருந்தாங்க. பிரியங்கா அவர்கள் இல்லைன்னா தாமரை இல்லை. அதே போல பிக் பாஸ் 6ல வந்து நிறைய பேர் இருந்தார்கள். பிக் பாஸ் 7லையும் தீபக் அவர்கள் இருந்தார்கள். சரியா, இது சில பேருக்கு விளங்காது, புரியாது, என்ன பண்ண முடியும், சரிங்களா? பட் வாட் எவர், கனி மேம், ஹேட்ஸ் ஆஃப். மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி. உலகெங்கும் இருந்து கனி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவியுது. நன்றி.